ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சிம்பிளான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். சிறுகீரை கூட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு வந்து கீரையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து துவரம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது மூணையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்குவோம். அது கூட ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்குவோம் உரிச்சது. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி. நான் வந்து 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன், அதனால 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாம் குக்கரில் சேர்த்து இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்து அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய், இது எல்லாம் நம்ம ஹீட் ஆகிட்டுருக்குல ஆயில் அது கூட போட்டு தாளிச்சுக்குவோம். இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். இது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து தாளிப்பு கூட போட்டு நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீரை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். எல்லா கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் வதங்கி சுருண்டு வந்துடும். நான் கொஞ்சம் நேரம் சேர்த்து மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை வந்து இது கூட சேர்த்துக்குவோம். இப்போது அப்படியே ஒரு கிளறி கறிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். அது கூட குக்கரில் பருப்பு வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையே இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இது ஒரு கிளறிட்டு அப்படியே ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது சுவையாக இருக்கும். நல்லா கடைசியாக சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.